திருச்சியிலேருந்து பேசுகிறேன். கேட்ஸு வந்து நம்ம ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கேட்ஸோட பில்ட் குவாலிட்டி எல்லாம் நல்லாவே தெரியும். அதை பற்றி இஷ்யூ கிடையாது. ப்ரைஸிங்கில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. ஓய் பெல்ட்டோட சில மாருதி செக்மெண்ட்ஸு ஹுண்டாய் செக்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓய் பெல்ட்டை விட ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும் நம்மளுக்கு. அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இன்னொன்று இந்த பார்ட் நம்பர் வந்து விசிபிலிட்டியே இல்லை, படிக்கவும் முடிய மாட்டேங்குது, ஒன்றும் பண்ண முடிய மாட்டேங்குது. அப்ளிகேஷன்ஸு ஃபுல்லாக போடலை அதில், அது ஒரு இஷ்யூஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டென்ஷனர்ஸ்லாம் இப்போ தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. இன்னும் கொஞ்சம் ரேஞ்ச் வேணும், ரேஞ்ச் கவரப் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஹோசஸ் இப்போ தான் அதை பற்றி பேசியிருக்காங்க, எடுத்து பார்த்துட்டு அந்த குவாலிட்டிஸ் எப்படி இருக்குது என்ன டிஸ்கஸ் பண்ணுறேன். தேங்க்யூ. ரைட், வாட்டர் பம்பும் வந்து இப்போ தான் பார்க்குறேன். அது உங்களுக்கு இப்போ கொடுத்துருக்கேன், ஆர்டர் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்ன ஆகுதுன்னு சொல்கிறேன். வாட்டர் பம்ப்லேயுமே வந்து ப்ரைஸு ஓகே, சில பர்டிகுலர் வெஹிக்கிள்ஸ்க்கு ப்ரைஸ் நல்லா இருக்குது, சில வெஹிக்கிளுக்கு எகைன் ஓயை விட ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, இல்லை ஓய்க்கு நிகராக வந்துடுது. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஓயே பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது. அதே மாதிரி அதையும் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ரிவ்யூ பண்ணி ரிவைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். தேங்க்யூ.